என்ன டக்கடக்குன்னு வருது சவுண்டு? விண்டோஸ்ல போய் எனக்கு அதுல சைடுல வருது. இந்த உங்களுக்கு இது கேடாது. முதல்ல பேன் அப்படி எடுக்கிறது. பேன் இது அவசரம் இது இல்லடா இதுல வரண்டா பேன். பக்கத்துல போய் வாங்கல. வந்துட்டா? அப்ப ஏன்டா இது சுத்தி கொண்டே இருக்கு? பேனை வெட்டுது. இங்க பாரு. அட ஸ்கூல்ல எப்படி சொல்லிட்டு நான் ஸ்கூல்ல சொன்னாங்க பேனை எழுதுமா நீங்க பேனை வெட்டுது பாரு. இங்க எனக்கு சுத்துது. சும்மாவே. என்ன தெரியுமா லேயர்ல போயிட்டு லேயர்ல என்ன செய்யறது? நான் ஒண்ணும் செய்யல. சூடாயினா அப்ப அடி ஓடும்போது சரி அண்ணா அசினா அசிங்கமா காட்டினாலும் அழகாத்தானே இருக்கா? நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு வார்த்தை சொல்லலாம் தான். நீங்க வேற இவ்வளவு ட்ரை பண்ணிருக்கேன் கை ஒன்று தராம நீங்க இருக்கீங்க. திண்டு ஃபேமிலி பேக் வச்சுக்கிட்டு நீ நான் 6 பேக் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் 8 பேக்ஸ் ஆர்டர் பண்ணேன். அடே சார் சொன்ன செய்டா போட்டா சார் சொன்ன செய்ய சொன்னா 6 பேக் பாத்துக்கிட்டு இருக்கேன். சோரி 8 பேக்ஸ் வரும்டா பாறேன் இன்னொரு 4 மாசம் 5 மாசம். அப்ப வயசு போனா அப்புறவா தெரியும் தானே. என்ன அடிச்சோன்னு எங்க போயிட்டாங்க? மணிசன் மாதிரி தான் பாத்தீங்க. அடே இங்கே பாரு அடே இந்த பாரு அடே இந்த செம சீன் ஒன்று மச்சான் பாரு மாற காமெடி ஒன்றுடா. அடே அந்த இது அக்கா வித்த கதை தான்டா. அதே தான் அக்கா வித்து பேக்கரி வாங்கின கதை தான். நீர் என்ன ஃபேஸ்புக் பார்க்குறீரோ? நீர் யூடியூப் நீர் என்ன தியேட்டரில் இறக்குறீர்? நீர் நடத்தவர் யூடியூப்ல வீடியோ வரடாக்கா? நீர் படிப்பில் கேம் விளையாடுறோடாக்கு? படிப்பில் கொஞ்சம் நடிப்பு தான் நடக்கிறோடாக்கு. இவர் வந்துட்டாரு. இவரால தான்டா எல்லாமே. என்ன மச்சான் சார் இப்படி சொல்லிட்டாரு? இப்படி அவர் பேசினதே இல்லை. ஏதாவது பண்ணணும். என்ன மச்சான் சார் ரிப்போர்ட் வந்து சொல்லிட்டாரா? சும்மா கிட்ட அவனுக்கு எந்த நேரம் விளையாட்டு அடிச்சனா பார்த்துக்கோ. இங்கே சாரே வந்து வீட்டில் ஒய்ஃபோட பிரச்சனை எங்கேயுமே ரெயில் விழுந்துட்டு போகிறான். அவனுக்கு எந்த நேரம் விளையாட்டு கிளாஸுக்கு வந்து படிக்கிறது இல்லை. உன்னால தான் எல்லாருக்கும் இந்த நிலைமை. சீரியஸா வந்து தொடுவாங்க இல்ல உண்மைதானடா. இவனால தான்டா எல்லாம் இந்த நேரம் விளையாட்டு நீனு வந்தா யூடியூப போட்டுக்கொண்டு டவுன்லோட் பண்ணிக்கொண்டு இந்த நேரம் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல. அடிக்க வந்தே மனசுல வச்சுக்கூடாது. ஏன்னா உண்மையிலேயும் பிள்ளை இருக்குது. நிறைய தடவை சொல்லியிருக்காரு கிளாஸ் நேர்த்துடுவான்னு. நீ புரிஞ்சுக்கொள்ள நாங்களும் புரிஞ்சுக்கொள்றோம். அதிசன் நீ அழுது ஒரு பிரயோஜனம் இல்லை. உண்மையிலேயும் தப்பு இருக்குது. நம்ம எல்லாரும் மேலேயும் தப்பு இருக்குது. அது நாங்க தான் புரிஞ்சுக்கொள்ளணும். நீ இப்படி இருந்து வேலை இல்லை. நாங்க வந்து 4 மாசம் ஆகுது. இன்னும் 5 மாசம் கிட்ட உங்களுக்கு கோர்ஸ் முடியாது. அதுக்குள்ளே செஞ்சு காட்டணும். இப்படி இருந்து அழுது பிரயோஜனம். சார் சொன்னாதான் மச்சான் யாரோ பேர் மச்சான் யாரோ சரணா சஞ்சாவா யாரும் மச்சான் பேர் சஞ்சீவன். அவனை நாங்கள் கான்டாக்ட் பண்ணி மச்சான் நாங்கள் எடுக்க வேண்டியதை நடந்து கொள்வோம் மச்சான். அவர்கிட்ட கேட்டு ஏதாவது ஐடியா ஒன்று கேட்டு செய்வோம். நம்பர் இருக்குதா? நம்பர் தந்தாரா? சரி மச்சான் நான் அவரை மீட் பண்ணுற வழியை பார்ப்போம். ஓகே மச்சான் நான் போ. அடே வா கீர் வா. அடே மச்சான் சாரி மச்சான் சாரி அண்ணா. அவனுக்கு அடிக்க வந்து ஒன்று நினைச்சுக்கொள்ள மச்சான். நான் உனக்கு அடிக்க எங்களுக்கு சகஜம் தானே மச்சான். நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்துல இருந்து A level மாதிரி எத்தனை அடிபட்டுருப்போம்.
இன்றைக்கு நடந்தது அன்றைக்கே முடிச்சிருவோமா, ஒன்றும் யோசிக்காத மச்சான். வா. நேற்று நடந்ததெல்லாம் நடந்துடுச்சு. இப்போ அதிசும் அழுதுட்டான் நேற்று. மச்சான் நீயும் பைட் ஆகிட்ட, ஏதாச்சும் பண்ணணும். சர்டிஃபிகேட் வர 2 மாதம் தான் இருக்குது. அடே ஓண்டா, எனக்கு நேற்று நைட் நித்திரே இல்லை. இதை பற்றி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன செய்யறேன்னு ஒன்றுமே புரியல. சண்டை நீ என்ன சொல்ற? ஓ பாருடா, நேற்று கிருபா காணிக்க போயிட்டு அதிசன் அழுது பெரிய கேஸ் ஆகிடும் மச்சான். இப்பயும் சீரியஸில் எப்படி இருக்கான்னு பாரு. அடே மச்சான், இங்கேயும் வேலை செய்யுது இங்கேயும் வேலை செய்யுது, சரியா? மற்றவனே காணும். அந்த பாரு, அவன் இப்பதான் வரான். குயிக்காவா குயிக்காவா. ஆளும் அவனும் வெள்ளக்காரனுக்கு மாதிரி. என்ன மாதிரி மச்சான்? சீரியஸா இருக்க மாட்டியா மச்சான்? ரோட்ல வரும்போது ஒரு புள்ள மச்சான் வீடு வரைக்கும் போயிட்டு வர வேண்டியா போச்சு. உன எதுக்கு வர சொன்னா? என்ன செஞ்சுட்டு வர நீ? இப்ப அது மச்சான் புள்ளைய பார்த்தா அடே நேற்று இவ்வளோ பிரச்சனையா திருந்தல்லையாடா. சரி மச்சான், நான் வளமையா அடிக்கடி சொல்ற விஷயம் ஒன்று, ஷார்ட் பிலிம் எடுக்கணும்னு சொல்லி அதையே எடுத்துருவோம். என்ன சொல்ற நீ? ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது மச்சான் ஈஸி இல்லை மச்சான், அது ரொம்ப கஷ்டமான விஷயம் மச்சான். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னு சொன்ன மச்சான் 2 விஷயம் இருக்கு. ஒன்று ஸ்டோரி டேபிள் மச்சான், இன்னொன்று எடிட்டிங் டேபிள். ஸ்டோரி டேபிள் மச்சான் தனி ஒரு ஆள் எடுத்து எடுத்து செய்யணும் மச்சான். எடிட்டிங் டேபிள் மச்சான் ஒரு ஆளுக்கு செய்ய இயலாது, எல்லாரும் சேர்ந்து செய்யணும். ஆனால் எங்கள் எல்லாருக்கும் மச்சான் நல்ல டேலண்ட் இருக்குது. நாங்கள் எல்லாரும் மச்சான் ஒன்று சேர்ந்து எங்களோட திறமையை வெளிக்காட்டுறது நல்ல ஒரு சந்தர்ப்பம். அதோட மச்சான் எங்களோட சேருக்கும் ப்ரொஜெக்டை காட்டினதாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன சொல்லு பாப்போம், ஐடிஎமுக்கும் எங்களோட டேலண்ட்டை காட்டினதாக இருக்கும் மச்சான். மச்சான் நீ கவலைப்படாத, ஸ்டோரி டேபிளை பத்தி நீ கவலைப்படாத. ஸ்டோரியே ஃபுல்லா நான் அவனுக்கு எழுதி தரேன். நீ என்ன பண்ணு, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விஷயத்தை பிரிச்சு கொடு. நீ எடிட்டிங்கே பாப்பியா மச்சான்? எடிட்டிங்கை நான் பார்த்துக்கோங்க. இது வந்து மச்சான் விளையாட்டு இல்லை, இவ்வளோ நாளாக விளையாண்ட. இப்போ எடிட்டிங் சொல்லி ஒரு விஷயத்தை நீ பொறுப்பேந்து பாரம் எடுத்தா மச்சான், விளையாட்டெல்லாம் மூட்டை கட்டி ஒரு மூலையில் வச்சுட்டு மச்சான் நின்று செய்யணும். நின்று செய்யணும் நீ மச்சான். அப்போ விஷுவல் எஃபெக்ட் நீ கொடுப்பியா மச்சான்? அப்போ நீ சவுண்ட் எஃபெக்ட் நீ கொடுக்கலாம் மச்சான். எல்லாத்துக்கும் உதவி இருக்கு மச்சான். நீ இருந்து டைரக்ட் பண்ணு, நாங்க படத்தை எடுத்து முடிப்போம். அப்போ நீ மச்சான் என்ன செய்ய போற மச்சான்? நான் பிரச்சனை இல்லை மச்சான். போஸ்டர் டிவிடி பேனர் எல்லாம் நானே பார்த்து விஷயங்களை நீ பாரு மச்சான். அடே பாரு, எங்கட சமீர்ல தான் அவன் என்னடா சொன்ன, இன்னைக்கு வாரன்னு சொன்னான் தானே. வாரன்னு சொன்னாண்டா, வீட்டு ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா அவருக்கு கொலடிச்சு பாக்குறேன். நீ உனக்கு சொன்னது வரமாட்டானுங்கள்டா இவன். அடே மாப்பிள்ள எங்கடா இருக்க? நாங்க வளமையா செட் ஆகிற இடத்துல தான்டா இருக்கோம். ஓ நாங்கெல்லாம் முடிவு பண்ண நேற்று சார் ஏசிட்டு போனதுக்கு பிறகு நாங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம் மச்சான். ஓகே 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 மச்சான். அடே மச்சான், எல்லாரும் இப்போ ஒன்று பொறுப்பேந்தீங்க மச்சான். ஆனால் கடைசி வரைக்கும் இது இருந்தே முடிக்கணும். இடையில விட்டுட்டு போவ நழுவி போவ இந்த விஷயங்கள் எல்லாம் சரி வராது மச்சான். பொறுப்பெடுத்த மாதிரி இருக்கணும். ஏலாட்டி இப்பவே நீங்க விட்டுட்டு போங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் ஓகே தானே? எல்லாருக்கும் ஓகே தானே? இதுல ஓகேயா? டன் ஓகே. நான் இந்தியால இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் கேம். ஸ்டார்ட் பண்ணுவோம் மச்சான். எனக்கு பண்ணு ப்ராமிஸ். எல்லாத்தையும் ஓகே மச்சான். நான் சந்தியை போவோம் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, அங்க போய் சந்திப்பா. அடே சஞ்சியை கான்டாக்ட் பண்ற வழியை பாப்போம் மச்சான். ஓ மச்சான், நாங்க ஃபர்ஸ்டா போயிட்டு சேரை பார்ப்போம். சேரை பார்த்து சஞ்சியோட நம்பரை வாங்கிட்டு அவனை போய் சந்திச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்பேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்ன விசேஷம்? சார் நீங்கள் இப்படி போன பிறகு நாங்கள் முடிவோடு எடுத்தால் ஷார்ட் ஃபில்ம் ஒன்று எடுப்போம். சஞ்சியில் நம்பர் எடுத்து அவரை கான்டாக்ட் பண்ணி சரி எல்லாம் முடிவோன்னு. சரி, நல்ல விஷயமா. ஆல் த பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ சார். ஹாய் காய்ஸ், ஐம் சஞ்சீவன். சார் சொல்லியிருப்பாரு உங்களுக்கு. நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போறீங்களா? எப்படி சார் உங்களோட டைகர் சொன்னார். ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு இந்த விஷயம் தான் முக்கியமான விஷயம். நீங்கள் இதெல்லாம் கவனிச்சிருந்தீங்கன்னாலே போதும். நாங்கள் ஒரு ஐடியாவும் இல்லாமல் தான் இருந்தோன்னே எங்களுக்கு சார் தான் உங்களை சந்திச்சு உங்ககிட்ட ஐடியா எடுக்க சொன்னார். நீங்கள் கதையும் ஒன்றும் ரெடி இல்லை, கதை எழுதிட்டீங்க. கதை எல்லாம் எப்படி வரணும்னு எழுதி வச்சுட்டேன். தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்குது. கேமரா உங்களோட இல்லையா? நீங்க ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. கேமரா பிரச்சனை இல்லை, நான் கொண்டு வரேன்.
ஆனால் அதுக்கு நார்மலாக எங்கள்கிட்ட கை ஹேண்டி கேமரால ஷார்ட் ஃபிலிம் எடுத்தா என்ன மாதிரி இருக்கு? தம்பி நீங்க கேட்டவள் நல்ல கேள்வி. கேமரா ஹேண்டி கேமரா எடுக்கலாம், சேக் ஆகும் அது. நீங்க ப்ரொஃபஷனல் இந்த கேமரால எடுத்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும். அது என்னடா இருக்கு NEX FX 700 கேமரான்னு இருக்கு. ஷார்ட் ஃபிலிம் எத்தனை நாள் எடுக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? ஷார்ட் ஃபிலிம் நீங்க குயிக்கா செய்தீங்கன்னு சொன்னா ஒரு மாசத்துக்குள்ள முடிச்சிடலாம். அது சோபியாஸ் யூஸ் பண்றது அது தெரியும் தானே உங்களுக்கு. அதுல ஏதாவது டவுட் இருந்தா நான் உங்களுக்கு கிளியர் பண்றேன். சோபியா செய்யறேன், நான் செய்யறேன், பிரச்சனை இல்லை. எக்ஸ்கியூஸ் அண்ணா, பிசி கான்ஃபிகரேஷன்லாம் எப்படி இருக்கணும்? கோட் 2 அந்த மாதிரி காணுமா? கோட் 2 காணும். அது நீங்க செய்து முடிய ரெண்டர் ஆறது ஸ்லோவா இருக்கும். ஆப்பிள் iMac யூஸ் பண்ணலாம். i5 i7 மிஷின் எங்க போறது எங்கூட இல்லையா? அப்ப அந்த மிஷின் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. நான் ஷர்ட் ஒன்று இருக்கு, என்னட்டே ஒன்று இருக்கு. நான் 2 ஷர்ட் டைம் உங்களோட காணி ஷர்ட் கேட்டு நான் ஒரு ஷர்ட் மிஷின் நான் நின்று செய்து உங்கள்ட்ட மாதிரி தான். இவ்வளவு தான். வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணுமா? சொல்லி தந்தது. ஓகே. Okay, I would like to call upon Mr. Vasigan sir to deliver the certificate. First of all, I would like to call Adisek. Good morning to everyone. Especially we organize this event for the multimedia students. என்ன உண்மையாக வந்து என்னென்னு சொன்னால் டிப்ளமா இன் மல்டிமீடியா வந்து நீங்கள் படிக்கிறதுல வந்து என்ன பெனிஃபிட், என்ன அட்வான்டேஜ் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்றதை நான் உண்மையாக சொல்ல போகிறோம். உண்மையாக நீங்கள் இப்போ 9 பேர் 8 பேர் இருக்கிறீங்க, 8 பேரும் இப்போ டிப்ளமா இன் மல்டிமீடியா கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கிற அந்த 9 months கோர்ஸ். அதுக்காக தான் நான் ஸ்பெஷலாக இந்த ஈவெண்ட் சர்டிஃபிகேட் ஈவெண்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ண சொல்லியிருந்தேன் எங்களோட மேனேஜ்மெண்ட் டீம்கிட்ட. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரியும் நீங்கள் எல்லாரும் இதில் வந்து படிச்சிருக்கீங்க. யாராரு கன்சென்ட்ரேட் பண்ணி படிச்சிங்க, யாராரு அதுக்கு பிறகு கன்சென்ட்ரேட் ஆகலீங்கன்றது வந்து உங்களோட லெக்சரர் அதாவது நிஷாந்தன் சார் எனக்கு சொல்லியிருந்தார். அதோட முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த டிப்ளமா இன் மல்டிமீடியாவை வந்து கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக ஒன்று வந்து நீங்கள் செய்யலாம் ஃபியூச்சரில் இன் ஃபர்தர் யூ கேன் கண்டினியூ யர் டிகிரி ப்ரோக்ராம். அதே மாதிரி ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது. அதே மாதிரி நான் எங்களோட டிரெக்டர் ஜனான் சரோட நான் லாஸ்ட் வீக் கலைச்சிருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன். என்ன சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஜனான் சார் வந்து குவிஸ் T20 ப்ரோக்ராம் வந்து வசந்தம் டிவியில் சாட்டர்டேஸில் 7 PM செய்து கொண்டிருக்காரு. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். அது வந்து எங்களுக்கு எடிட்டர்ஸ் தேவை. அதாவது who are the people completed this diploma in multimedia or else who are the people interested in diploma, அவங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று இருக்குது. அதனால நான் இந்த 8 பேருக்கு நான் சாரோட கலைச்சிருக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு இந்த எடிட்டிங்கில் வந்து இன்டர்ன்ஷிப் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு உங்களுக்கு சார் எடுத்து தரேன்னு சொல்லியிருக்கேன். அதோட அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அதோட ஒர்க் பண்ணிக்கொண்டு நீங்கள் இன் ஃபியூச்சரில் வந்து உங்களோட கரியரை பில்ட் பண்ணலாம். அது எப்படின்னு சொல்லி சொன்னால் நார்மலாக வந்து டிப்ளமா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு மல்டிமீடியாவில் நாங்கள் IDM சிட்டி கேம்பஸ் 3 ஹையர் டிப்ளமா செய்கிறோம். அதாவது ஹையர் டிப்ளமா இன் மல்டிமீடியா இன்டெகிரேஷன் சொல்லி. ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் தட் யூ கேன் அச்சீவ் யர் டிகிரி. அதாவது டிகிரி வந்து எப்படி கம்ப்ளீட் ஆகும்னு சொல்லி சொன்னால் BSc ஹானர்ஸ் இன் டிஜிட்டல் மீடியா டெவலப்மெண்ட்னு சொல்லி நாங்கள் யூனிவர்சிட்டி ஆஃப் வால்வர்ஹாம்ப்டனோட ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்கோம். அதன் மூலமா நீங்க என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா யூ கேன் கம்ப்ளீட் டிகிரி. அப்ப இதை நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரணும்னு சொல்லி சொன்னால், இதை வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணதை இப்படியே விடாம உங்களோட ஹையர் டிப்ளமாவின் கரியரையும் கண்டினியூ பண்ணிக்கொண்டு ஜாப்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கூட வரும். அதே மாதிரி நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்ல நான் சொல்ல ப்ராமிஸ் பண்ண மாதிரி அதையும் ஆர்கனைஸ் பண்ணி தருவேன். அதே மாதிரி முக்கியமா வந்து உங்களோட ஸ்டடீஸை வந்து கண்டினியூ பண்ண சொல்லி தான் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். ரைட் அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர்.
தேங்க்யூ சார். முதல்ல நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் உங்களோட நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இந்த இடத்துல நிற்கிறது என்னாலே நம்ப முடியலை. இந்த இடத்துக்கு நான் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னு சொன்னால் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்குரிய எல்லா வசதிகளையும் எந்த நேரத்தில் வேணும்னாலும் கேட்கும்போது அவர்கள் இல்லை என்று சொல்லாமல் தந்தார்கள். அதோட எங்களோட ஐடிஎம் கோட்டைனா பிரான்ச் மேனேஜர் வசீகரன் சார் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அவரும் எங்களுக்கு நல்ல உறுதுணையாக இருந்தார். இதில் முக்கியமாக நிசாந்தன் சார் இந்த 9 மாத காலங்களாக எங்களோட ஒரு நல்ல நண்பர்கள் போல பழகி வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நல்ல கண்டிப்பும் கூட அவரிடம் இருந்தது. அவர்கிட்ட நாங்கள் நிறைய விடயங்களை படிச்சிருக்கிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிமை பற்றி நாங்கள் அவர்கிட்ட சொல்லும்போது எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சந்தோஷமான முகத்துடன் எங்களுக்கு அவர் அந்த ஒத்துழைப்பு வழங்கினார். அதோட இன்னொரு விடயம், அவர் ஏற்கனவே படித்த ஒரு மாணவரின் உதவியின் மூலம் எங்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கிறாரு. நான் அந்த ஓல்டு ஸ்டூடெண்ட் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தேங்க்ஸ் டு ஆல், தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அன்புக்குரிய வசீகரன் சார் அவர்களை வந்து இந்த படத்தை ப்ளே பண்ணி தரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். விளையாட்டு காட்டவாடா. தம்பி சொல்லுங்க. சார் ஓவர் ஆக்ஷன் கொடுத்துறா சார். நீங்களாவே தம்பி அப்பா ஆகணுமா? இல்ல நான் சொல்லுவேன். அப்பா ஆகணும். Good morning.